வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? சிறப்பா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். அ இன்னைக்கு மாமண்டத்துல என்ன சார் பிரச்சனை? பிரச்சனையே இல்லைங்க. என்னங்க பிரச்சனை? இல்ல ஒரே அமளி தும்மலியா இருந்தது. அதான் கேட்டேன். ஓகே. இன்னைக்கு மாமன்ற கூட்டம் தேர்தல் முடிந்த பிறகு, அரசாங்கம் மாறி புதிய ஆட்சி வந்த பிறகு முதல் மாமன்ற கூட்டம் இது நடைபெற்றது. இதுல காங்கிரஸ் பேரியக்கம் சார்பா நாங்க கேள்வி நேரத்துல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கன்னு கேட்டிருந்தோம். அது கொடுக்கல. அதுக்கப்புறமா 0 ஹவர்ஸ் சொல்லுவாங்க, நேரம் இல்லாத நேரம்ல 2 பேருக்கு வாய்ப்பு வேணும்னு கேட்டிருந்தோம். அதுல ஒருத்தரை கொடுத்திருந்தாங்க. நம்ம காங்கிரஸ் கட்சி குழுவுடைய தலைவர் அருமை அண்ணன் MS திரவியம் அவர்கள் பேசினாங்க. முதல்ல என்ன சொன்னாங்க, காமராஜர் புகழ் வாழ்கன்னு சொல்லிட்டு அவங்க புதியதாக பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சாரு. அவ்வளவுதான். வாழ்த்து தெரிவிக்கிறது என்பது தவறில்லையே. ஒரு அமைச்சர், முதலமைச்சர் அவருக்கு முதல் முறையா நாங்க மன்றம் கூடியிருக்கிறதுனால நாங்க அவங்களுடைய கூட்டணி ஆட்சியில இருக்கோம். வாழ்த்து கொடுப்பது என்பது தவறே இல்லையே. அதை எப்படி தவறு சொல்ல முடியும்? சரி, வாழ்த்து சொல்லிதான் பரவாயில்ல. வாழ்க என்று சொன்னீங்க. ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரை நீங்க வாழ்கன்னு சொல்லலாம். ராகுல் காந்தி வாழ்க, சோனியா காந்தி அவர்கள் அம்மையார் வாழ்க, பிரியங்கா காந்தி வாழ்கன்னு சொல்லலாம். ஆனா தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் வாழ்கன்னு சொல்வது, நீங்க தாவக கட்சியா இல்ல காங்கிரஸ் கட்சியா சந்தேகம் நாங்க கூட்டணி கட்சியில தான் சார் இருக்கிறோம். நாங்க கூட்டணி கட்சி ரைட், ஓகே, செயல்படுறோம். வாழ்த்து சொல்லலாம், பிறந்த நாள் வாழ்த்து சொல்லலாம். சிறப்பா இருக்கணும்னு சொல்லி சொல்றோம். நாங்க அது வாழ்த்து தான். அது மாதிரி வாழ்க என்பதுல என்ன தவறு இருக்கு? இல்ல, திமுக என்ன சொல்றாங்க, அண்ணா நாமம் வாழ்க, கலைஞர் நாமம் வாழ்க. வாழ்கன்னு சொன்னதுக்காக அந்த பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி வாழ்க சொன்னதுக்காக ப்ராப்ளம். பிரச்சனை ஆனதுக்காக சொல்ல வரல, அது தவறு தானே கேட்கணும். ஆக்சுவலா என்ன நடந்தது கேட்டீங்கன்னா, அவர் பேசும்பொழுது கூட்டாட்சியே இருக்காதுன்னு சொல்லி முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஆனா கூட்டணி ஆட்சி நடத்த முடியும், தமிழகத்துல கொண்டு வர முடியும்னு கொண்டு வந்தாரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். அதுல 2 அமைச்சர்கள் காங்கிரஸ் பேர் இயக்கத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஆட்சியில பங்கு பெற்றிருக்கிறாங்க 2 பேரு. அவங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் சொல்ற விதமா தான் இந்த வாழ்த்து தொடங்கவே ஆரம்பிச்சது. அந்த கூட்டணி ஆட்சியில் அப்படிலாம் பேச வரும்பொழுது திமுகவில் இருந்த மாமன்ற உறுப்பினர்களுக்கு கொஞ்சம் கோபம் வர மாதிரி ஒரு ரியாக்ட் பண்ணி எல்லாம் எங்களை சூழ்ந்து அந்த மாதிரி ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. முதல் பிரச்சனை அவங்க ஆரம்பிச்சாங்க, நீங்க ஆரம்பிச்சீங்க? அவங்கதான் ஆரம்பிச்சாங்க. ஒரு வாழ்த்து சொன்னாரு, அவ்வளவுதான். வாழ்த்து சொல்லிட்டு நிப்பாட்டினாரு. நிப்பாட்டிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போறாரு. அடுத்த பாயிண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இவங்க ரொம்ப கூச்சல் போட ஆரம்பிச்சுட்டாங்க. என்னன்னு, நீங்க அவர் எப்படி நாங்களாம் உழைக்காம நீங்க அந்த தேர்தலில் எங்க கூட இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வார்த்தைகள்லாம் தடிப்பான வார்த்தைகள் வந்தது. என்ன கடுமையான வார்த்தைகள், நீங்க துரோகம் பண்ணிட்டீங்க, துரோகிகள், அந்த மாதிரிலாம் சொல்லி வார்த்தைகள் வந்தது. அவங்களே ரொம்ப கூச்சல் போட்டாங்க. இப்ப என்னுடைய தரப்புல இருந்து மேயரை பார்த்து கேட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நேரம் கொடுக்கப்பட்டது இவருக்கு, திரவியனுக்காக கொடுக்கப்பட்ட நேரம். எல்லா மாமன்ற உறுப்பினரும் ஆக்சுவலா 10 நிமிஷம் பேசணும்ன்றதுதான் பழக்கம், வழக்கத்துல அதுதான் உள்ளது. ஆனா இதுக்கு முன்பு பேசுறவங்க எல்லாமே 15 நிமிஷம் பேசுறாங்க, 20 நிமிஷம் எல்லாம் பேசுறாங்க. பொறுமையாக காத்துட்டு தவறு இல்லை. சரி, அவங்களுடைய கருத்துக்கு சொல்றாங்க. அதே நேரத்துல அவங்களுடைய மக்கள் தேவை, அவங்க வார்டுக்கான மக்கள் தேவை கேட்கறாங்க. அது தவறு இல்லை, அது நடந்தது. ஆனா கடைசியில இவர் பேசும்பொழுது அவருக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்க நேரத்துல அவருடைய விஷயத்தை வெளிப்படுத்தணும். அவருடைய பாயிண்ட்ஸ் என்னவோ அதை சொல்லணும். சொன்ன பிறகு நீங்க சரி தவறு அதை பத்தி பேசலாம். பட் அதை பத்தி பாயிண்ட்ஸை பத்தியே பேசாம அதை சொல்ல விடாம சூழ்ந்துகிட்டு கொஞ்சம் தடிப்பான வார்த்தைகள், கொஞ்சம் மிரட்டல் தோணில, கொஞ்சம் சலசலப்பு ஏற்பட்டது தோணில, இதெல்லாம் பண்றது கொஞ்சம் அநாகரிக செயலமான இருக்கு. இது மக்கள் மன்றத்துல இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. இல்ல, இப்ப என்னன்னா, நீங்க தனி இருக்கைகள் கேட்டதாகவும் அதுக்காக வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் திமுக மாமன்ற உறுப்பினர்களை கொச்சையாக பேசியதாகவும் திமுக தரப்புல சொல்றாங்க. இல்லையே, என்ன ஆதாரம் தான் கொடுக்க சொல்லுங்க. அந்த மாதிரிலாம் பேசவே இல்லையே. இருக்கைகள் கேட்டது என்பது உண்மை. எப்படின்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர்கள் ஒன்றாக அமர்வதற்கு, ஆண்கள் எல்லாம் ஒரு பக்கம் ஒன்றாக உங்களுக்கு நல்லா தெரியும். ப்ரொவிஷன் இல்லைன்னு தெரியும்.
இருந்தாலும் ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கான்னு சொல்லி கமிஷனரை அந்த ப்ரொவிஷன் இல்லைன்றதுக்காக தான் நாங்க லெட்டரெல்லாம் எதுவும் கொடுக்கல, கடிதம் வாயிலாக ஓரளா ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கான்னு அவரும் ப்ரொவிஷன் இல்லைன்னு சொல்லி வெளிப்படையா சொல்லல. என்ன சொன்னாங்க, சரி பாசிபிலிட்டி இருக்கா பாக்குறேங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு விஷயம். அது நாங்க எங்களுடைய கோரிக்கையை ஆணையர்கிட்ட கேட்கிறோம். அது நம்மளுடைய உரிமை. அது எப்படி நம்ம தப்பு சொல்ல முடியும்? அது அப்படியே அது தப்புன்னு சொல்லி சொன்னா கூட மாமன்ற உறுப்பினர்கள் எப்படி கேட்கலாம்? அது எங்களுக்கும் ஆணையருக்கும் உண்டான டிஸ்கஷன். மாமன்ற உறுப்பினர் அது கேட்கறதுக்கு ஒன்னும் இது இல்லை, உரிமை கிடையாது. சரியா? சோ அதனால எனக்கு தெரிஞ்சு இஷ்யூவா இருக்கு. அதான் சொல்றேனே, ஆட்சி மாற்றம் பெற்று முதல் கூட்டத்தொடர் என்பதனால ஆரம்பத்துல இருந்தே பரபரப்பா இருக்குது. ஏதாவது நடக்கணும் பரபரப்பா இருந்தது. எங்களுக்கு பேச ஆரம்பிச்சவனே அவங்களால இது ஏற்க முடியல, கூட்டணி ஆட்சியை கொண்டு. அதுதான் யதார்த்தமான உண்மை. கூட்டணி ஆட்சி வந்துச்சு இல்லையா, கொண்டு வந்தாச்சு இல்லையா? கூட்டணியில இருக்கிற கட்சிகள் எல்லாருமே ஒரு அமைச்சரா இருக்கிறாங்க. காங்கிரஸ் அமைச்சர் இருக்கிறாங்க, விடுதலை சிறுத்தைகள் இருந்து அமைச்சர் இருக்காங்க, IUML இருந்து இருக்காங்க. அப்படி இருக்க ஒரே ஒரு டவுட் தான், கூட்டணி ஆட்சி வரவேற்கத்தக்க விஷயம். ஆனா தேர்தல் பரப்புல விஜய் அவர்கள் என்ன சொன்னார்னா, தீய சக்தி திமுக போற வரவங்களாம் சேர்ற கூட்டணி அது அப்படின்னு சொன்னாரு. அப்போ நீங்க தேர்தலுக்கு முன்னாடி திமுகவோட தான் கூட்டணியில் இருந்தீங்க. அப்போ நீங்க உங்களுடைய ஆதரவுல அவங்க ஆட்சியை அமைத்திருக்கிறார்கள், அதுல மாற்று கருத்து கிடையாது. அப்போ உங்களே தானே அவர் தீய சக்தி திமுகன்னு சொன்னாரு. அதாவது சார், அன்றைய நிலைக்கு எங்களுக்கு ரொம்ப நாள் திமுக கூட இணக்கம் இருக்கு, தொடர்பு இருக்கு, கூட்டணியில இருந்தோம். நல்ல கூட்டணியில நல்ல விதமா தான் பயணிச்சு. இப்ப கூட நாங்க நட்பு ரீதியாகவும் சகோதரன் சகோதரி உறவு ரீதியாக தான் நாங்க பாக்குறோம். அரசியல் சூழ்நிலை விஜய் எப்படி பார்க்க மாட்டேன்றாருல. இல்ல என்ன சொல்ல வரேன்னா, இப்போ தேர்தல்ல மக்கள் முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஜனநாயக முறையில தேர்தல் நடைபெற்றது. அந்த நடைபெற்ற தேர்தல்ல மக்கள் முடிவு எடுத்திருக்காங்க. மக்களுடைய முடிவுக்கு நாங்க கட்டுப்படுறோம். தமிழகத்துக்கு நல்லது நடக்கணும், நன்மை நடக்கணும்ன்றதுக்காக இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதனை ஆதரிக்கின்ற வகையில மக்களுக்கு சேவை செய்கின்ற விதத்துல நாங்க விஜய் சார் கூட இணைஞ்சு கூட்டணி ஆட்சி அமையறதுக்கு இணைஞ்சிருக்கோம். இதுல தவறு இல்லையா? தேவை, தமிழகத்துக்கு தேவை. அந்த தேவையை தான் நாங்க பூர்த்தி செய்திருக்கோமே தவிர யாரையும் அசிங்கப்படுத்துறதுக்கோ யாரையும் அவமானப்படுத்துறதுக்கோ கிடையாது. கடந்த தேர்தல் பரப்புல திமுக மீது பல குற்றச்சாட்டுகளை முதல்வர் விஜய் அவர்கள் வச்சாரு. என்ன முதல்ல பிரதானமானது பெண்கள் பாதுகாப்பு இல்லை, குழந்தைகள் வெளியே நடமாட முடியல, வயதானவர்கள் நடமாட முடியல அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு, பிரதானமான குற்றச்சாட்டு பெண்கள் பாதுகாப்பு. ரெண்டாவது போதை இல்லா தமிழகம், டாஸ்மாக் பற்றி குற்றச்சாட்டு வச்சாரு. இன்னைக்கு எத்தனை பாலியல் சம்பவங்கள் நடக்குது, காங்கிரஸ் ஏன் வாயை திறக்கல சார்? அதாவது ஒரு மாற்றத்தை ஆல் ஆஃப் சடன் டக்குன்னு எடுத்துட்டு வர முடியாது சார். படிப்படியா இப்போ இத மாதிரிலாம் நடக்குதுன்றதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கிற விதமா தான் 700 சில்லற ஒயின் ஷாப் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. டாஸ்மாக் மதுபான கடை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பெண்கள் சிறப்பு படை தொடங்கி இருக்கு. இதெல்லாம் எதுக்காக? இந்த மாதிரி தவறுகள் மீண்டும் நடக்க கூடாதுன்றதுக்காக தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. சிங்கப்பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்ல, 4 தாவேக நிர்வாகிகள் பாலியல் பலாத்காரம் பண்ண தொந்தரவு கொடுத்ததாக செய்திகள் நம்ம படுத்துங்க சார். அதாவது குற்றம் பார்க்கணும், குற்றம் சொல்லணும், அந்த பார்வையில குற்றத்துக்காக நான் சொல்ல இல்ல, மாற்றம் ஏற்படுவதற்கு முயற்சி எடுத்து அதுக்கு ஆக்ஷன் எடுத்து சீக்கிரமா அந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய வேலையை முதல்வர் எடுத்திருக்கிறாரு. அதை பாராட்டணும். அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். குழந்தை பிறந்தவனே எழுந்து காலேஜுக்கு போயிடாது. குழந்தை பிறந்து தவழ்ந்து நின்று நடந்து படிப்படியா தான் பள்ளிக்கூடத்துக்கு LKG UKG முடிச்சுதான் +2 முடிச்சுதான் காலேஜ் போகும். கரெக்ட் தான் சார், நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பட் ஆனா இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு எப்படி சார் நம்ம 6 மாசம் டைம் கொடுக்க முடியும்? இதே என்னுடைய வீட்டுல ஒரு பெண் குழந்தை இப்படி ஒரு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு குப்பை தொட்டியில் வீசி எறியப்பட்டா நான் அமைதியா இருப்பேன்? ஏத்துக்க முடியாது. நீங்க நிர்வாக ரீதியாக நீங்க 6 மாசம் டைம் கொடுக்கலாம்னு சொல்லலாம், 1 வருஷம் டைம் எடுத்துக்கலாம்னு சொல்லலாம். கண்டிப்பா எடுக்கும். ஏன்னா புதுசா ஆட்சி அமைத்திருக்கிறார்கள், அவர்களும் அதை உள்நுணுக்கங்களை அறிந்து கொள்வதற்கு டைம் சமயம் காலங்கள் எடுக்கும். ஆனா சட்டம் ஒழுங்குல எப்படி சார் நம்ம அதை காம்ப்ரமைஸ் பண்ண? சட்டம் ஒழுங்குல ரொம்ப அதிக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கு. நீங்க சொல்றது 100% உண்மை. குறிப்பா குழந்தைகள் விஷயத்துல அதை செய்திருக்கிறாங்க, தொடங்கி இருக்காங்க. செய்ய தவற அதிகாரிகள் மீது உடனடி நடவடிக்கை, கைது நடவடிக்கை எல்லாம் ஏற்பட்டிருக்கு. இதனால நிறைய மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா
ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல முன்னாடி எல்லாம் வந்து காசு இல்லாம நடக்காதுன்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு சூழ்நிலை நிலவிட்டு இருந்தது. மக்கள் ஒரு பெரிய பாரமா நினைச்சிட்டு இருந்தாங்க விஷயத்த. இன்னைக்கு அதிகாரிகள் எத்தனை பேரு சஸ்பென்ஷன் டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் இல்ல, டைரக்டா அரெஸ்ட் அளவுக்கு கொண்டு போயிட்டு ஒரு பேர் 2 பேர் 10 பேர் செஞ்சாதான் மற்றவங்களுக்கு பயம் வரும்னு அந்த அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் கொண்டு வந்திருக்கிறாரு மாண்புமிகு முதல்வர் அவர்கள். அது பாருங்க, அதே மாதிரிதான் இந்த விஷயத்திலயும் ஸ்ட்ரிக்டா இருந்திருக்காங்க. இப்ப நம்ம வந்து வட சென்னையில இருக்கிறோம். வட சென்னையில முழுக்க 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 போதை கலாச்சாரம் இருந்து எனக்கு தெரியும். இந்த சுடுகாடு பக்கத்துல எல்லாம் என்னெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் குப்பை மேடு பக்கத்துல குப்பை கிடந்திருக்கீங்க பக்கத்துல எவ்வளவு விஷயங்கள் நடக்கும். ஆனா இன்னைக்கு டோட்டலா போதை பொருளே விற்கிறது கிடையாது, இந்த புழக்கத்திலே கிடையாத அளவுக்கு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கு. இருந்தாலும் அரசாங்கமும் இதுல வந்து முழுமையா வேலை செய்யணும், அரசாங்க அதிகாரிகளை வேலை செய்யணும், மக்களை கூட சேர்ந்து ஒத்துழைக்கணும். மக்கள் வந்து இல்ல நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இவங்களுடைய போர்ஸ், அரசாங்கமும் அரசாங்க அதிகாரிகளோட போர்ஸ் அதிகம் பண்ணிதான் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இருக்கும். 2 பேருமே இணைஞ்சு செய்ய ஆரம்பிச்சா சீக்கிரமா தீர்வு வரும். அது இல்லாதனால்தான் போர்ஸ் அதிகமா செஞ்சு ஆக்ஷன் எடுத்து அரெஸ்ட் எல்லாம் காமிச்சு சீக்கிரமா முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. எதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா, அதுதான் நடந்தது கூலிங் பாயிண்ட். இப்போ போதை இல்லா தமிழகம்னா அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண போறாங்க? இப்போ மாமண்டலத்தில் நீங்க என்னென்ன பிரச்சனைகளை கொண்டு வர போறீங்க, என்ன பேச போறீங்க? சார், போதை இல்லாத ஒரு விஷயத்த வந்து போதை இல்லா தமிழகத்தை எப்படி கொண்டு வருவீங்க ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க எனக்கு. சார் இப்போ செஞ்சு, ஏன்னா நீங்க கூட்டணி ஆட்சியில இப்போ 2 அமைச்சர்களா இருக்கீங்க. போதை இல்லா தமிழகம் விஜய் அவர்கள் சொன்ன வாக்குறுதியில பிரதானமான ஒரு வாக்குறுதி பெண்கள் பாதுகாப்பு. நம்ம இன்னும் சொல்றேன் போதை இல்லா தமிழகம். போதை இல்லா தமிழகத்தை எப்படி ஒழிக்க போறீங்க? மாவட்டத்தில் நீங்க அதை குறிச்சு என்ன பேச போறீங்க? இல்ல, மாமன்றத்துல குறிப்பா நாங்க எங்களுடைய ரெக்குயர்மெண்ட், எங்களுடைய கோரிக்கை எல்லாம் எது இருக்கோம்னா கார்பரேஷன் சம்பந்தமான விஷயங்கள், மெட்ரோ வாட்டர் சம்பந்தமான விஷயங்கள் தான் அதிகமான கோரிக்கைகளா வச்சு மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யறதுக்குண்டான வேலையா இருக்கும். இதெல்லாம் வந்து தமிழக அரசு தான் எடுத்து பார்த்துக்குவாங்க. இதை வந்து நாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் மற்ற டிபார்ட்மெண்ட் விஷயம்லாம் வந்து நாங்க மாமன்றத்துல பேசுறது கிடையாது. அதிகமா வந்து கார்பரேஷன் மாநகராட்சிக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் அங்க நடக்கும். ஏன்னா மாநகராட்சி அதிகாரிகள் தான் முழுக்க முழுக்க இருப்பாங்க. மேயர் அவர்கள்கிட்ட எங்களுடைய கோரிக்கை வைப்போம். ஆணையர் வாயிலாக எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றத்துக்கு உண்டான வழிமுறைகள் தான் அங்க நடக்கும். மேயர் பிரியா அவர்களுக்கும் இப்போ காங்கிரஸ் உடைய மாமன்ற உறுப்பினர்களுக்கும் இப்ப நீங்க பிரிஞ்சதுனால, கூட்டணி மாறியதுனால எப்படி உங்களுடைய கோரிக்கைகள் அவங்க நிறைவேற்றுவார்களா, நிறைவேற்ற மாட்டாங்களா? 100% நிறைவேற்றுவாங்க நம்பிக்கை இருக்கு. காரணம்னா மக்களுக்கான தேவை. அது காங்கிரஸா இருக்கு, ஏற்கனவே கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்கு. கான்ட்ரவர்சி இல்லை சார். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நாங்க வாழ்த்து தெரிவிக்கிறது என்பது தவறு கிடையாது. அது எங்களுடைய ஜனநாயக உரிமை, ரைட்டுங்களா? அதை தெரிவிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் நாங்க இன்னைக்கு வெளிநடப்பு செய்தோம். சரியா? அதை தெரிவிக்க கூடாதுன்னு கூட நேரடியா சொல்லல. அவங்க சொல்ற இதெல்லாம் வந்து சண்டை போடணும்னு வந்து ரைஸ் பண்ணி வராங்க. எங்களுக்கும் அப்போ நாங்க வெளியே வந்ததுக்கு, வெளிநடப்பு செய்ததுக்கும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து இந்த சலசலப்பு ஏற்பட்டு மக்களுக்கான தேவைக்கான பணிகள் எதுவும் முடங்கக்கூடாதுன்றதுக்காக தான் பெருந்தன்மையோட வெளியே வந்தோம். மக்களுக்கான தேவை அங்க பூர்த்தி செய்யணும். பட் ஆனா நான் கேள்விப்பட்டது, நாங்க வெளியே வந்தது பிறகு கூட தீர்மானங்கள்லாம் எதுவும் நிறைவேற்றப்படலன்னு சொல்லி கேள்விப்பட்டா. அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல. நாங்க செக் பண்றதுக்கு கேட்டிருக்கிறேன். எத்தனை நாள் கூட்டத்தொடர் நடக்கும் சார்? என்னங்க, எத்தனை நாள் நடக்கும் அந்த கூட்டத்தொடர்? ஒரு நாள் தான், மாதத்துக்கு ஒரு நாள். மாதத்துக்கு இந்த மாதத்துக்கான கூட்டம் இதோட அடுத்த மாதம் தான் கூட்டம். இதோட அடுத்த மாதம் தான். என்னென்ன தீர்மானங்கள் நீங்கள் நிறைவேற்றத்துக்கு கோரிக்கையா வச்சிருந்தீங்க? இல்ல, இது வந்து பொதுவா எல்லா 200 வார்டுக்கும் என்னென்ன தேவைகள் சொல்லிட்டு அதை கம்பைல் பண்ணிருப்பாங்க. என்னுடைய கோரிக்கை ஆக்சுவலா நான் டைம் கேட்டிருந்தேன் 0 ஹவர்ஸ்ல. எனக்கு ஒரு சில விஷயங்கள் தேவைகள் இருக்கு அதை பற்றி பேசுறதுக்கு. ஆனா இது நேரம் இல்லாத நேரத்துல ஒருத்தருக்கு தான் மாதிரி இந்த வாட்டி டைம் கண்ட்ரோல் பண்ணிருந்ததுனால அடுத்த முறை நம்ம கோரிக்கை கேட்கறதுக்கு டைம் கேட்டிருக்கிறேன். இதோட அடுத்த மாசம் தான் உங்களுக்கு பேச வாய்ப்பு. அதுக்கு மத்தியில மாண்புமிகு மேயர் அவர்களையும் சரி, மாண்புமிகு ஆணையர் அவர்களும் நேரடியா சென்று எங்களுடைய கோரிக்கை கடிதம் வாயிலாக கொடுத்தா நடைபெறாம இருக்காது, நடக்கலன்னா நடக்க வைப்போம். ஏன்னா நாங்க வந்து களத்துல மக்களுக்காக பணியாற்றிட்டு இருக்கிறோம். கடந்த 4.5 ஆண்டு காலங்கள் அவங்க தேவையெல்லாம் 100% பூர்த்தி செஞ்சிருக்கோம். இப்ப மட்டும் என்ன ஆட்சி மாறிச்சு அதெல்லாம்ன்றதுக்காக மக்கள் தேவையை செய்ய, மக்களுடைய பிரதிநிதி, மக்களுக்கு என்ன தேவையோ அதை 100% கேட்டு பெற செய்து கொடுப்போம். பவர் கட் ஆயிடுச்சுன்னா என்ன சார் பண்ணுவீங்க? சார், பவர் கட்டு அது வந்து இந்த வெயில் அதிகமா இருக்கிற டைம்ல கன்சம்ஷன் அதிகமாகிறதுனால இந்த மாதிரி ஆகுதுன்றது சொல்லியிருக்கிறாங்க. பட் இதை கண்ட்ரோல் பண்றது, ரெடியூஸ் பண்றதுக்கு
எக்ஸ்ட்ரா மேன் பவர் கொண்டு வந்திருக்கிறாங்க. சிறப்பு படை 20 சிறப்பு படை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது இது கண்ட்ரோல் பண்றதுக்கு சென்னை மாநகரம் ஃபுல்லா மையங்கள் திறக்கப்பட்டிருக்கு. இதை வந்து உடனே அட்ரஸ் பண்றதுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு எங்கெல்லாம் கேபிள் இல்லை அந்த ப்ராப்ளம்லாம் வந்து உடனே சார்ட் அவுட் பண்றதுக்கான விஷயங்களை முதல்வர் அவர்கள் கவனத்துல போய் செய்திருக்கிறதா சட்டமன்றத்திலே சொல்லியிருக்கிறாங்க. அது இப்போ முன்னாடி அளவுக்கு இல்ல, கொஞ்சம் இருந்தது. அதை ஒன்னொன்னா ரெக்டிஃபை பண்ணிட்டு வராங்க அரசாங்கம். இப்போ முதல்வர் விஜய் ஆகட்டும் அல்லது தாவேக அமைச்சர்களாகட்டும் எழுந்து நின்று சட்டசபையில் திமுக அமைச்சர் மீது திமுக அரசு முன்னாள் திமுக அரசு மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை வைக்கும் போது நீங்களும் அந்த ஆட்சியில கூட்டணி திமுகவோடு பயணித்தீர்கள். அதை பத்தி உங்களுக்கு எதனா ஆட்சேபனை இருக்கா? சார் தப்பு செஞ்சிருந்தா அதுக்கு உண்டான இது ஃபேஸ் பண்ணி தான் சார் ஆகணும். அது உங்களுக்கு தெரியாம நடந்திருக்குமா? அப்போ நீங்க கூட்டணியில் தானே இருந்தீங்க. மந்திரி சபையில இல்லையே, நாங்க கூட்டணியில தான் இருந்தோம். மந்திரி சபை ஆட்சியில இல்லையே. ஆட்சியில இல்லைனாலும் நீங்க கூட்டணி தானே அமைச்சரவையில பேசுற விஷயம், அமைச்சரவையில பங்கு பெற்றால்தான் அமைச்சர்கள் கூட்டத்துல என்ன முடியும். ஊழல் செய்தாங்க உண்மை நீங்க சொல்றீங்க. அந்த ஊழல் உண்மையா இருக்கும் பட்சத்துல அவங்க எடுக்கக்கூடிய நீங்க எப்படி அதை ஃபீல் பண்றீங்க? என்ன அதுதான் சொல்றேன். முதல்வர் அவர்கள் சட்டசபையில சொல்றாருன்னா நிறைய சொல்ல போறது இல்ல. ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு ஆதாரத்தோட பேசுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆதாரம் கொடுக்க மாட்டேன்றீங்க, வாயில வந்து தான் பேசிட்டு போறீங்க அப்படின்றது. இப்பதானே தொடங்கியிருக்காரு. இனிமேல் அடுத்தது ஆதாரத்தோட சொல்ற கொடுக்கறதுக்கு இல்ல ஏற்கனவே வெள்ளை அறிக்கையை கொடுக்கலனாரு. வெள்ளை அறிக்கையே வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஆதாரம் இல்லை. இப்போ மின்சாரத்துறைக்கு வந்து நிர்மல்குமார் அவர்கள் வந்து இன்னும் 2 நாள்ல வந்து நாங்க வெள்ளை அறிக்கை தரோம்னு சொல்லியிருக்காரு. ஊழல் நடந்ததா, 2 லட்சம் கோடி ஊழல் நடந்ததா முதல்வரே சொல்றாரு. அதுக்கான ஆதாரங்கள் என்ன ஆதாரங்கள், நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இந்த ஆதாரங்கள்லாம் சேகரிச்சுட்டு இருக்கிறாங்க அமைச்சரவையில இருந்து. ஆதாரங்கள் கிடைக்க பெற்ற பிறகு அதுக்கு உண்டான உரிய நடவடிக்கை எடுப்பதாக முதல்வர் சட்டப்பேரவையிலே தெரியப்படுத்தியிருக்கிறாரு. அதை செயல்படுத்துவார். தமிழகத்தின் மாநில தலைவர் செல்வப்பிரதை இதை குறித்து ஒரு வார்த்தை பேச மாட்டேன்றாரு. அவர் குடும்ப நிகழ்ச்சியில கொஞ்சம் பிஸியா இருக்கிறாரு. அவங்க பாப்பாவுடைய திருமணம் இப்பதான் நடந்தது, அதுல பிஸியா இருந்தாங்க. இனிமேல் கொஞ்சம் ஆக்டிவா வந்து செயல்படுறது. கம்யூனிஸ்டுகள் ஒவ்வொரு முறை மாறி மாறி தங்களுடைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்காங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு முறை நாங்க ஆட்சி வந்து இந்த ஆட்சியை கலைக்க முடியாது, இந்த ஆட்சியை வந்து நாங்க கடைசி வரையும் கொண்டு போவோன்றாங்க. ஒரு முறை ஆட்சி வாபஸ் வாங்கிடுவோம், இது ஆட்சியா அப்படின்றாங்க. இது எப்ப எந்த மாதிரி நிலைப்பாடு, இது எப்படி பாக்குறீங்க? கம்யூனிஸ்ட் தான் சார். கம்யூனிஸ்டுடைய நிலைப்பாடு காங்கிரஸ் சொல்ல முடியாது. எனக்கு கடைசி ஒரே ஒரு கேள்வி இருக்கு சார். திமுகவும் காங்கிரஸும் வந்து பல ஆண்டு காலம் வந்து இணக்கத்தோடு கூட போயிட்டு இருந்தது. ஆனா நீங்க திடீரென்று தேர்தலுக்கு பிறகு தாவேக்காவோட வந்து கூட்டணியை சேர்ந்து விட்டீர்கள். ஆனா தமிழகத்துக்கு அமைச்சரவை பொறுப்பெடுக்கும் போது ராகுல் காந்தி அவர்கள் தமிழகம் வராரு, அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்கிறாரு. ஆனா ஒரு மரியாதை நிமித்தமாக மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திக்கவே இல்லையே. தேவையில்லையே சார். இப்போ வந்து அவர் சந்திக்கணும்ன்ற. ஆனா இப்ப மட்டும் நாங்க இன்னும் கூட்டணியில இருக்க, திமுக கூட்டணி, என்டிஏ கூட்டணியில இருக்கு, இந்தியா கூட்டணியில இருக்க மட்டும் எப்படி சொல்றீங்க? அதை சரி, அவர் வந்து பார்க்கல பேசல. கூட்டணி முடிச்சிட்டீங்க இல்லையா? தமிழகத்துல முறிக்கப்பட்டது. இது எந்த மாதிரி நிலைப்பட எனக்கும் புரியல. தமிழகத்துல முறிக்கப்பட்டது. ஆனா இந்தியா ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்தியா கூட்டணியில இருந்து விலகினதான் தெரியப்படுத்தல. சிதம்பரம் அதை உறுதிப்படுத்திட்டே தான் இருக்காரு, இன்னும் இந்தியா கூட்டணியில தான் இருக்காங்க சொல்றேன். அவங்க ராகுல் காந்தி அதை பத்தி எதுவும் சொல்லலையே. சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வரல சார். அவங்க வந்து அதுக்குண்டான தேவைகள் கேள்விகள் வச்சிருந்தா அவங்க என்ன நிலைப்பாடுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா செல்வப்பிரந்தை இல்ல திருமண விழாவுக்கு முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்திருந்தாரு இல்லையா? அப்போ இன்னும் உங்களுக்குள்ள ஒரு இணக்கம் இருக்கு. ஃபியூச்சர்ல திருப்பி டிஎம் கூட அலைன்ஸ் போய் வாய்ப்புகள் இருக்கா, இல்ல இதோட முடிச்சிருவீங்களா? அதான் சார். அதுல இப்போ வந்து கூட்டணி மாற்றப்பட்டு தாவேக்கா கூட பயணிச்சுட்டு இருக்கோம். தாவேக்கா கூட நல்ல வலிமையா இணக்கமா இருக்கிறோம். அதனால மாற்ற கருத்து. இப்போ உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும் அல்லது முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினா இருக்கட்டும், இந்த ஆட்சி 6 மாதம் தாங்காது, நிறைய பேர் பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க. பப்ளிக்கில் பார்த்தா கூட பிரதானமான பார்த்தீங்கன்னா இந்த பாலியல் வன்கொடுமைகள், பவர் கட்டு, தமிழகம் முழுவதும் பவர் கட்டு இருக்கு. அது ஒரு சுணக்கத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு. இது அந்த ஆட்சி எப்படி அதை சமாளிக்க போகுது? இல்ல மு.க. ஸ்டாலின் சொல்ற மாதிரி 6 மாதத்துல இந்த ஆட்சியை கவிழ்ந்துருமா? சார் அதுதான் சொல்றேன் சார். எதிர்கட்சியா இருக்கிறவங்க செய்யறவங்கள ஏதாவது குற்றம் சாட்டிகிட்டே இருந்தாதான் தான் இருக்கிறதா வெளிப்படுத்த முடியும். அவங்க ஏதாவது ஒரு அட்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாதான்
அவங்க பார்ட்டி ஆக்டிவா இருக்கிறதா அவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். அதுக்காக அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதனால இதே மு.க.ஸ்டாலின் அண்ணன் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு, 6 மாசம் அவங்க வேலை செய்யட்டும், நாங்க எதுவுமே பேச மாட்டோம் சொல்லியிருந்தாரு. அவர் வார்த்தையை காப்பாற்றணும் இல்லையா? 6 மாசம் எதுவும் பேசக்கூடாது இல்லையா? 6 மாசம் மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு அமைதியா இருக்கணும். ஏன்னா முதல்வர் விஜய் அவர்கள் முதல் முறையாக சட்டப்பேரவைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க திட்டங்கள்லாம் எடுத்து செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு 6 மாத காலம் நேரம் ஆகும், கால அவகாசம் தேவை என்பது மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் தெரியப்படுத்தியிருந்தாங்க. அந்த 6 மாசம் விட்டுட்டு பார்க்கணும். அதை விட்டுட்டு அதுக்கு முன்னாடியே வந்து அவங்கள குறை சொல்லிட்டே இருந்து அவங்க செய்யற வேலையை வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருக்கிறதுனால நோ பாயிண்ட். படிப்படியா நல்ல விஷயங்கள், நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டே வராங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் இதை பத்தி பேசுவோம். இந்த ஆட்சியில உங்க 2 பேரும் அமைச்சர்களா பங்கு பெற்று இருக்கீங்க. உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? அந்த துறையை எப்படி கொண்டு போக போகுது? நிச்சயமா இன்னோவேட்டிவா இருக்கும். ஏன்னா அது மகிழ்ச்சியா இருக்கு எங்களுக்கு. முதல் முறையாக காங்கிரஸ் வந்து அமைச்சரவையில இடம்பெற்றிருப்பது ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம், வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். நீங்க அதை எப்படி பயன்படுத்த போறீங்க? பயன்படுத்துறதுக்கு எதுவும் இல்லை சார். அதாவது முழுமையா மக்களுக்கு தேவையான நல்ல பல திட்டங்களையும் நல்ல பல விஷயங்களையும் கொண்டு சேர்த்தாவே எங்களுக்கு வந்து போதுமான நிறைவா இருக்கிற மாதிரி தான் நாங்க கட்சியில எங்களோட நிலைப்பாடு இருக்கு. அண்ணன் விஸ்வநாதன் அவர்களும் சரி, அண்ணன் ராஜேஷ்குமார் அவர்களும் சரி, அரசியலில் மிக மூத்த அரசியல்வாதி ராஜேஷ்குமார் அண்ணன் அவர்கள் 3 முறை சட்டமன்ற உறுப்பினர், அண்ணன் விஸ்வநாதன் அவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், பல அனுபவங்கள் இருக்கு. அந்த அனுபவத்தில் வச்சு நிச்சயம் பொதுமக்களுக்கும் சரி டெவலப்மெண்ட்டுக்கு உண்டான ஆக்டிவிட்டிஸ்லாம் ரொம்ப இனோவேட்டிவா கொடுப்பாங்க என்பது எங்களுடைய புரிந்துணர்வு. முதல்வர் பதவியேற்பு நிகழ்ச்சியிலும் மேயர் அவர்கள் கலந்துகல. பதவியேற்ற பிறகும் மரியாதை நிமித்தமாக முதல்வர் அவர்களை மேயர் அவர்கள் சந்திக்கல. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சந்திக்கணும் சார். அதாவது ஆட்சி மாறிச்சு, முதலமைச்சரா வந்தாங்கன்றதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மரபுன்னு ஒண்ணு இருக்கு, புரோட்டோகால் ஒண்ணு இருக்கு. அந்த வகையில வணக்கத்துக்குரிய மேயர் அவர்கள் முதலமைச்சர் அவர்களை சந்திக்கணும். சந்திச்சாதான் ஒரு சில விஷயங்கள்லாம் ஆலோசனை செய்யப்படும். மக்களுடைய தேவைகளை நேரடியாக எடுத்து சொல்ல முடியும். வணக்கத்துக்குரிய மேயர் அவர்கள் மாநகராட்சியுடைய சூழ்நிலையை முதலமைச்சர்கிட்ட எடுத்து சொன்னாதான் அந்த புரிதல் ஏற்பட்டு அவர் ஃபண்ட் அலோகேட் பண்றது இதெல்லாம் இருக்கும். அதனால புரோட்டோகால் பிரகாரம் இவங்களோட அவங்க வந்து பெரிய பதவியில இருக்காங்க போது இவங்க போய் பார்க்கணும். பார்க்கறது தான் நல்லது. இவ்வளவு நாள் செய்யல, உடனே இனி வரும் காலத்திலேயாவது உடனே அதை செய்யறதுக்கு மேயர் அவர்கள் முற்படணும். இவ்வளவு நேரம் எங்களுக்கு உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி கேட்ட கேள்விகளுக்கு ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ.